Hi, hello, வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிபடி. ஹேவ் எ நைஸ் ஒண்டர்ஃபுல் டே. எல்லாரும் மறக்காம ஓட்டு போடணும். ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. நம்மளுடைய தலையாய கடமை. நம்ம இந்த நாட்டு குடிமக்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் தயவு செஞ்சு எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருங்க. நான்லாம் போட்டுட்டேன். நான் ஓட்டு போட்டுட்டு இப்போ தான் வந்தேன். நீங்களும் அதே மாதிரி ஓட்டு போடுங்க. காலையில் வெயிலுக்கு முன்னாடியே கொஞ்சம் போய் போட்டுருங்க. இல்லை வெய்யத்தால் போய் ஓட்டு போட்டுருங்க. மறக்காமல் கட்டாயம் உங்களுடைய கடமையை நீங்கள் ஆற்றணும். ஓகேவா? ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கடமை. ஓகேவா? நாட்டுக்கு நம்ம செய்கிற ஒரே கடமை இது மட்டும்தான். தயவு செஞ்சு ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. உங்கள் ஓட்டை வீணடிச்சிடாதீங்க. ஓகேங்களா? வாக்குப்பதிவு பண்ணிடுங்க. அப்புறம் சில பேர் என்னை என்னுடைய குறைய சொல்லி நான் அப்படி நான் இப்படி, ஆனால் அந்த லைவில் அந்த பர்சன் அந்த கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதையும் பார்த்து ஏளனமாக சிரிக்கிறவங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னைய ஒருத்தவங்க ஊனோன்னு சொல்லி போடுறாங்க கமெண்ட்ஸு. அதை பார்த்துட்டு சில யூடியூபர்ஸ் கடந்து போகிறாங்க. நானாக இருந்தானே என்ன செய்வேன் தெரியுங்களா? அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டவங்கள கூப்பிட்டு நாக்க புட்டுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பேன். நான் இதான் ஊனமாக இருந்தாலும் என்னால் செய்ய முடிகிற வேலையை ஒன்னால் செய்ய முடியுமா மூதேவி? சரியா? என்கரேஜ் பண்ண மாட்டேன். டிசப்பாயிண்டட் பண்ணி 4 கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி நான் கேள்வி கேட்பேன். அது என்னங்க, ஒருத்தர் குறைய சொல்லி அவங்கள இரிட்டேட் பண்ணால் நான் ஃபீல் பண்ணி உடஞ்சி உக்காந்து அழுதுருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போல்லாம் நான் அழுகணும் அப்படின்னு சொன்னால் என் குறைய என் கால் போச்சு பார்த்தீங்களா? நான் அப்பயே இது பண்ணியிருப்பேன். நான் பிறவி ஊனம் கிடையாது. அட போங்கப்பா, நான் பிறவியோ இல்லை இடையிலையோ ஓகே, இந்த ஜென்மத்தில் எனக்கு கடவுள் விதித்தது இதுதான். நான் அதை மனசார ஏற்றிட்டு நான் ஹாப்பியாக போகிறப்ப உங்களுக்கு என்ன வலிக்குது? அதை நீங்கள் குத்தி காமிச்ச உடனே என் மனசு காயப்பட்டுருச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அங்கே தாங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. எனக்கு அதெல்லாம் நோ ஃபீல். ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகேவா? ஏன்னா அதை சொல்கிறேன், நீங்கள் ஊனம் வெல் செட் தட் இஸ் மெயின்ட். அதை சொல்கிறேன், நீங்கள் மனதளவில் ஊனம், கோலை, தற்குறி. புரியுதா? நான் கிடையாது. நான் கெத்த காலர் தூக்கி விட்டுட்டு சொல்லுவேன், நான் சிங்க பெண்டான். புரியுதா? நான் சிங்க பெண்டான். ஒருத்தர் குறைய சொல்லி நான் ஒருத்தவங்களை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க குழந்தைங்கள பேசுனாங்க, அதுக்கு நான் பதிலாக அவங்களுக்கு சொன்னேனே தவிர நான் யார் மனதையும் காயப்படுத்தவும் மாட்டேன். யாரையும் நானாக போய் வாழ்க்கையாக வம்புழுக்கவும் மாட்டேன். புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு. அதுக்காக ஒரு லைவில் இன்னுமேல் சொல்கிறேன், எந்த இடத்துலையாவது என்னைய மென்ஷன் பண்ணி பேரை போட்டு என்னைய ஊனோம் கட்டக்கால் அப்படின்னு சொல்லி எவன் போட்டாலும் அவன் தான் மனதளவில் கோழையான ஏச்சக்கலை நாய். சரியா? நான் மனதளவில் தைரியமாக தன்னம்பிக்கையாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். சரி, நான் அப்படி இருந்தால் உனக்கே தான் வலிக்குது, உன் காலை கொடு, நான் உன் காலை பிடிங்கி நான் நடக்கிறேன்னு நான் கேட்டேனா? இல்லை என்னை கைத்தாங்களாக பிடிச்சி கூப்பிட்டு போன்னு நான் சொல்கிறேனா? சொல்லு பார்க்கலாம். இல்லைண்ணா, எனக்கு கட்ட காலாக இருந்தாலும் எம்பட காலை வச்சு தானே நான் நடந்து எல்லா வேலைகளையும் நான் பார்த்துட்ருக்கேன். தன்னம்பிக்கை தைரியமாக இன்றைக்கி கூட ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், போய் பாரு. அந்த ஷார்ட்ஸ் உனக்காக தான் மூதேவி. எனக்கு நேற்று போட்டிய ஒரு மூதேவி, அந்த மூதேவி, ஐயோ மூதேவி கூட சொல்லக்கூடாதுப்பா, தப்பு. அது முப்பெரும் தேவியரை சொல்கிறது. அதுலேயும் ஒஸ்ட்டு, நீ ரொம்ப ஒஸ்ட்டு. சரியா? என்னைய பாடி சேவிங் பண்ணி நான் பாடி சேவிங் யாரையாவது பண்ணனா? சொல்லு, நான் பாடி சேவிங் பண்ணனா? யாராவது இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா? என்ன டேஸ்க்கு நீ என் பேர் அந்த இடத்துல இழுத்த? நான் பாட்டுக்கு ஓரமாக போய்கிட்டு இருக்கேன். இல்லை நான் ஐயோ கடவுளே, நான் இப்படி இருக்கேன் யூடியூப்குள்ளே உட்காந்து நான் பிச்சை எடுத்தேனா? அறிவு கட்ட நான் பிச்சை எடுத்தேனா?
நான் இப்படி இருக்கேன், எனக்கு வந்து போடுங்கப்பா காசு, போடுங்க அம்மா சாமி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் எங்கேயும் எந்த இடத்துலையுமே நான் பிச்சை எடுக்கவே கிடையாது. தன்மானத்தோட, தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட என்னுடைய திறமைகளை நான் யூடியூப்பில் காமிச்சு, முகத்தை காமிச்சு நான் பேசிகிட்ருக்கேன். சரியா? முகத்தை காமிச்சு காமிச்சு பேசாதது அது அவங்கவுங்க இஷ்டம். அதெல்லாம் நீ கேட்குறதுக்குலாம் நீ யார்? கேட்குற நீ வந்து முகத்தை காமிச்சு நீ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணு. சரியா? ஓப்பன் பண்ணி நீ போடு. அப்போ தெரியும் உனக்கு அதனுடைய இது. அதுக்கு முன்னாடி சும்மா அந்த அல்டாப்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் யாருக்கிட்டேயும் பிச்சை எடுத்து நான் பொழப்ப நடத்தலை. நான் சொந்த காசில் சாப்பிட்றேன். சரியா? எல்லாருமே காஸ்ட்லி தான். சரிம்மா? இந்த வாட்ச் எவ்வளோ தெரியுமா? இந்த வாட்ச்சு வேணா விடு, எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. நான் எதுலேயுமே தரம் குறைஞ்சி போகலை. என்னை பற்றி விளக்கம் உனக்கெல்லாம் சொல்லி நீ எல்லாம் ஒரு ஆளுதே இல்லை. சிச்சே போ, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. 8 நிமிஷம் வீடியோ மக்களுக்கு கருத்தை சொல்கிறதுக்கு தான். சாரி மக்களே, இன்றைக்கி ஒரு சில்லற என்னை வந்து இரிட்டேட் பண்ணி சொல்லிடுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ அந்த நாய்க்கு ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். சரியா? நான் பேரை மென்ஷன் பண்ணனா அது வேறு மாதிரி ஆகிப்போயிடும். திரும்பவும் சொல்கிறேன், எந்த லைவ்லையாவது நான் இதை வந்து கம்ப்ளைண்ட் இப்போ வெளியே போனப்பயே எங்கள் சங்கத்தில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த சங்கத்தில் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? என்னை பற்றி என்ன தெரியும்? எனக்கு இது இல்லை மட்டும்தான் உனக்கு தெரியும். நான் யார், என்ன ஏது உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு யாருமே இல்லைனாலும் சிங்கிளா, கெத்தா, திம்முறா, நானும் என் பிள்ளையும் தைரியமாக வாழ்கிறோமா? யார் தயவு இல்லாமல் வாழ்கிறோமா? உன்ன மாதிரி கோழையாக ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு வந்து ஃபேக் ஐடியில் வந்து கம்பு சுற்றலை, ஒரிஜினல் ஐடியில் முகத்தை காமிச்சு நான் வீடியோ போடுறேன். என்னுடைய திறமைகளை வச்சு நான் பேசி யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆமாம், 10 ரூபா காசுனாலும் நீ எல்லாம் கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுவியா? ஐயோ வேணாம், நான் ரொம்ப நல்லவன், எனக்கெல்லாம் காசெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு நீ ஒதுங்கி போயிடுவியா? மூதேவி வந்துட்டான் யோகி சிகாமணி சொம்ப தூக்கி வைடான்ட்டு. போய் ஓரமாக போய் விளையாடு. பேசுறதுக்கு முன்னாடி ஓ முதுகில் இருக்கிற அழுக்க, ஓ முதுகு பக்கம் இருக்கிற கரையை தொடச்சிட்டு அடுத்தவங்களுக்கு வந்து சொம்பு தூக்கு. நீ நல்லவனா வந்து கமெண்ட்ஸ் போடுறியே, நீ யாரு? நீ என்ன உருட்டிக்கிட்டு இருந்த? இப்போ ஏன் நல்லவனாட்ட நீ பம்புற? நீ யாருன்னு நான் சொல்லவா? நேற்றே உன் URL எடுத்தாச்சு. மற்றவங்க மாதிரி நான் அந்த கம்ப சுற்றுறதெல்லாம் இல்லை. 2025 5வது மாதத்தில் நீ ஐடி க்ரியேட் பண்ணியிருக்க. நீ யாருங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம். சரியா? இந்த வெட்டி பந்தா பில்டப்பு இதெல்லாம் எங்களுடைய குரூப்புக்கு பழக்கம் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உடச்சி விட்டு போயிட்டே இருப்போம். அப்படித்தேன் அட்டைக்கு வாசிச்சுன்னா உனக்கு நல்லது. தேவையில்லாமல் எல்லா பக்கமும் போய் கமாண்டர்ஸ்குள்ளே சண்டைகளை தூட்டு யூடியூபருக்கும் வம்புள் தூட்டு திரிஞ்ச அவனை நீ அம்பிடுத்தே பார்த்துக்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்க. என்ன மாதிரி ஆளுக கர்மாலெல்லாம் நீ விழுந்திருக்க. பார்த்து வண்டியில் போகிறப்பெல்லாம் பார்த்து சூதானமாக போய்த்தோல மூதேவி. எங்கிட்டாவது ஏதாவது எடக்கு புசக்க ஏதாவது ஆயிரப்போகுது. நான்லாம் உனக்கு சாபம் விடல, இருந்தாலும் சொல்கிறேன். சரியா? என் கர்மாவில் விழுந்துட்ட, தெரிஞ்சோ தெரியாமல என் கர்மாவில் நீ விழுந்துட்ட. பசக்கா எங்கிட்டாவது அடிவிட்டு போய் தொலை போகிற. பார்த்து போ, வண்டியில் போகிறப்பெல்லாம் ஓட்டு போட போகிறப்பே பார்த்து போ சாமி. சரியா சாமி? வச்சட்டுமா? நன்றி, வணக்கம்ங்க.